ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசன வார்த்தை என்றால் நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, யார் அந்த தீர்க்க ஆயுசை உடையவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் மரித்தார், ஆனாலும் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் மரித்தேன், ஆனால் நான் சதாக்கள் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய எல்லா காரியத்திலேயும் அவருடைய செயலை நாம் பார்க்க முடியும். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேராயிருந்தாலும் அத்தனை பேர்களும் வாழும்படி அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்றால் வேதம் சொல்கிறது, கிருபாசன தண்டையில் நாம் கிட்டி சேரும் பாக்கியத்தை அவரே நமக்கு உண்டாக்கினார். வேதத்தில் நம்ம பார்த்த நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கும். ஒரு சில இடங்கள் அது மறைவாக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர், அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் பூரிப்பாக்குகிறீர், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமான தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அப்படியே பாடினா, கர்த்தாவே உம்முடைய பலத்தினால் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நீண்ட ஆயுசு உள்ளவரை குறித்து இங்கே நிறைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சீஷர்கள் அவர் மரிச்சிட்டாரு, அவ்வளவு தான், இனி அவ்வளவுதான் சொல்லி சீஷர்கள் எல்லாம் ஒரு பின்மாற்ற நிலைமையில அவரை விட்டு தூர போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பரபரப்பாக ஒரு பதட்டமான ஒரு காலத்தின் சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க. ஒரு 3 நாள் அவங்க வாழ்க்கையில் இருந்த பதட்டம் பயங்கரமான பதட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் மாறுகிறது. சீஷர்களை அவர் என்ன பண்ணுறார், சந்திக்கிறார். கவனிச்சு பாருங்க, மரித்தார் என்ற நினைவை அவர் மாற்றி அவங்களுக்குள்ள மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணுகிறார். அதான் சொல்றாரு, சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்றார். எனக்கு அன்பானவர்களே, நீண்ட ஆயுசுள்ள தேவன் நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மரித்த தேவனை குறித்து நாம் கவலைப்படலாம். உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்ரு ஒரு 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 காரியத்தை காண்பிக்கிறான். மக்கள் மத்தியில் இயேசு மரித்து விட்டார், சிலுவையில் ஏற்றப்பட்டாயிற்று, மரித்தார் அப்படிங்கிற ஒரு கோணத்தை காண்பித்து விட்டார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக இன்னொரு புறம் காண்பித்தார். இவன் மரித்தது நிலையாய் நிற்கிறதா, உயிரோடு இருப்பது நிலையா இருக்கிறதா? உயிரோடு இருக்கிறவைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அதனால தான் எங்கே போனாலும் அற்புதங்கள் நடக்குது, வியாதிகள் சுகம் உண்டாகுது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது, தேவனுடைய மகத்துவமான செயல்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு காரியம் இருக்கணும், நான் ஆராதிக்கிறவர் மரித்த தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிற தேவன். ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. நீண்ட ஆயுசுள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார், எதை குறித்தும் எனக்கு கலக்கம் இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுசு, இயேசுவை நம்பி விசுவாசித்திருக்கிற, அவரை உண்மையாய் பற்றி இருக்கிற யாவருக்கும் நீண்ட ஆயுசு இருக்குது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? செத்துருவோமே, எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நித்திரை தான். இங்கே மரித்தால் அங்கே பிறக்கிறோம். அவர் வரும்போது நாம் எல்லோரும் எழுந்திருக்க போகிறோம். அவரோடு கூட 1000 வருடம் ஆளப்போகிறோம். நித்திய ஆயுசுள்ளவர்களாய் வாழப்போகிறோம்.
நமக்கு மரணம் இல்லை. யாருக்குன்னா கர்த்தருக்குள் வாழ்கிறவருக்கு மரணம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீண்ட ஆயுசு உள்ளவரே, நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? மரித்தேன், நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் போகும்போது வரும்போது எங்களோடு கூட வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கால நேரத்தில் நீர் எங்களோடு கூட வாழ்கிறவராய் இருக்கிறீர், எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் கலங்கும் போது, வேதனைப்படும் போது, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா? அப்படி அவனுடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறார். அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.